Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks Tamil. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பிரியாணி தான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 பேருக்கு நாங்கள் சமைக்க போகிறோம். அதனால ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வனஸ்பதி இருக்குல்ல, ஸோ அது 2 பாக்கெட் நாங்கள் வந்து ஊற்றுறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வனஸ்பதி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நெய் கூட ஒரு 5-6 டீஸ்பூன் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றுறோம். ஸோ எண்ணெய் வந்து நீங்கள் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம், அதனால ஒரு 2 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பே லீவ்ஸ், அப்புறம் இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் போடணும். வெங்காயம் வந்து ஒரு 10 பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இப்படி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இவ்வளோ பேருக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்டவ்லலாம் வச்சோன்னா அது தாங்காது. அதனால் பின்னாடி வந்து அடுப்பு போட்டு நாங்கள் அதில் வந்து சமைச்சிட்ருக்கோம். ஏன்னா இங்கே வந்து ஒரு 20 பேர் நாங்கள் சாப்பிட போகிறோம். அதனால ஒரு 15 பேருக்கு நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக 20 பேர் சாப்பிட்றலாம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பிரியாணிக்கு வந்து நிறைய வெங்காயம் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 6-7 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நிறையா கூட எடுத்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி, நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு தக்காளி எடுக்கணும். ஸோ நான் ஒரு 5 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி, க்ரீன் சில்லி வந்து நான் எவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கேனோ அதுக்கு ஈக்குவலாக எடுத்திருக்கேன். ஸோ 10 சில்லி எடுத்து நான் அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ நல்லா நமக்கு வதங்கிடும். நமக்கு வந்து இந்த தக்காளிலாம் தெரியக்கூடாது, அதனால நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா சிக்கன் 2 கிலோ எடுத்து கழுவி வச்சுருக்கோம். ஸோ அதையும் நம்ம வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஸோ நமக்கு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணி செஞ்சிடலாம். ஸோ எங்கள் ஃபேமிலியில் வந்து எப்படி அப்படின்னா, யாருக்கு பர்த்டே அப்படின்னாலும் நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சமைச்சு சாப்பிட்ருவோம். ஸோ வீட்டில் என்ன ஃபங்க்ஷனாலும் அப்படி தான் பண்ணுவோம். அதனால் இன்றைக்கும் நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். இது என்னுடைய பர்த்டே பிரியாணி. ஸோ இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் அந்த சிக்கனில் வந்து இறங்கணும், அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா சில்லி பவுடர் வந்து ஒரு 5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூளும் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பிரியாணி மசாலா போட போகிறோம். ஸோ உங்களுக்கு பிரியாணி மசாலா இஷ்டம் இல்லை அப்படின்னா கரம் மசாலா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா புதினா இலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு பேர் என்ன, கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வேகட்டும். இப்போ வெந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றுறோம். நீங்கள் 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ அந்த அளவில் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. இதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கொதிக்கும். இப்படி நல்லா கொதிக்கும்போது நம்ம வந்து ஃபுட் கலர்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சள் கலர் போட்டு வச்சாச்சு. இதுக்கப்புறமா அரிசி எடுத்திருக்கோம். ஸோ 2 கிலோ சிக்கனுக்கு வந்து 2 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். அரை காப்பிடியில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 10 காப்பிடி அரிசி வரும். ஸோ இதை நான் வந்து ஆல்ரெடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். ஸோ இப்போ அரிசியும் உள்ளே போட்டாச்சு. இப்போ நல்லா இதை வந்து கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. இப்போ வந்து நமக்கு தண்ணிலாம் வற்றணும். நமக்கு அரிசி வந்து குக் ஆகிடக்கூடாது, ஒரு 60% தான் குக் ஆகிருக்கணும். தண்ணி வற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யை ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் வந்து மூடி வச்சிடலாம். ஸோ அடுப்பில் போட்டதுனால நிறைய புகையாக வருது. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் தம் போட போகிறோம். இந்த மாதிரி கறி இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம். உங்ககிட்ட அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி வச்சு நல்லா வெந்நி வச்சு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவுமே நல்லா தம் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி தம் போட்டுருங்க. இப்போ மறுபடியும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம்.
உங்களுக்கு வந்து அந்த உப்பு காரம்லாம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அரிசி போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருப்பீங்கள்ல, ஸோ அந்த நேரத்துலேயே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எல்லாத்தையுமே ஈக்குவலாக போட்டுக்கோங்க உப்பு காரம்லாம். ஸோ இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி கொத்தமல்லி இலை போட்டுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு தம் போடலாம். அடுப்பை வந்து நல்லா குறைச்சிருங்க. இப்போ நீங்கள் அடுப்பை நல்லா ஹெவியாக விடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை சாப்பிட போகிறோம். இப்போ நல்லா வெந்துருச்சு பிரியாணி, நல்லா உதிரியாகவும் இருக்குது. ஸோ நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிட்டு. ஸோ தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்றலாம். இப்போ நம்மளோட சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.